அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரி முதலாவது பட்டமளிப்பு விழா, மகாத்மா காந்தி மௌலானா ஆசாத் கலை அறிவியல் கல்லூரியின் கட்டிடப் பணிகள் துவக்க விழா, பட்டம் பெற இருக்கிற கண்ணியத்துக்குரிய ஆலிம்களே, 7 ஆண்டுகள் படித்து இன்றைக்கு சட்டமும் படித்திருக்கிற ஆலிம்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த சலாத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடர்ந்து இங்கே நான் என்னை பார்த்து மேடையிலே நான் அமர்ந்திருக்கிற போது என்னை கீழே இருந்து கவனித்தவர்களுக்கு தெரியும், நான் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். காரணம், நான் பள்ளியில் படித்த காலத்திலே இருந்து கல்லூரியில் படிக்கிற காலம் தொடங்கி பிறகு வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் பணியாற்றுகிற எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசுகிற ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நான் அறிவிலும் ஞானத்திலும் மிக்கவன் என்பதற்காக நான் பேசுவதில்லை. சாதாரணமான நிலையிலே இருந்து வந்தவன் நான். இந்த மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பேசி வந்தவன் நான். எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே மிகப்பெரிய ஆளும் பெருமக்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னாலும் சொல்லுகிறேன், நான் எனக்கு மனதுக்கு தோன்றியதை எங்கேயும் சொல்லிவிடுவது உண்டு. நான் முஸ்லீம் நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளில், யாராவது ஜமாத்துகள் நிகழ்ச்சிகளே, கல்வி சார்ந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிற போது ஒரு மேடையில் இடம் கிடைத்தால், அவரை விட ஒரு பெரியவரே வந்தாலும் கூட கிடைத்த சீட்டை விட்டு நகராமல் இறுக்கமாக பிடித்துக் கொள்வதை குறிப்பாக நமது சமூகத்தின் பெருமக்கள் மத்தியில் நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே ஒருவர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எல்லாவற்றையும் அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்து கல்வியில் சட்டம் சார்ந்த ஒரு அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, சர்வதேச சட்டத்தில் வல்லுநர்களை ஆலிம்களிலிருந்து உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சலீம் அவர்கள், நான் அவர் அழைக்கிற போது எந்த நிகழ்வுகளும் நான் வராமல் இருந்ததே இல்லை. அவர் அழைக்கிற போதே வர வேண்டும் என்று முடிவு செய்து கொள்வேன். 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு இந்த வலது காலில் வீங்கி, என்ன சார் கவுட், யூரிக் ஆசிட்ல கால் வீங்கி, நேற்று எங்கள் வீட்டில் போகணுமான்னு கேட்டாங்க. என் பையன் அட்வொகேட்டாக இருக்கான், வழக்கறிஞர். அவன் உயர்நீதிமன்றத்துக்கு நேற்று போயிட்டு திங்கட்கிழமை ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தயாரிப்பு பணிக்காக போயிருந்த நேரத்தில் வந்தால், என் மனைவி மாவட்ட நீதிபதியாக உள்ளார். அதை சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா பெண்களுக்கு அது தெரியணும், ஏன்னா அதனால் அவர் சொல்கிறார். அவர் என் பையன் வந்தால் அனுப்ப மாட்டான், இல்லாட்டி சண்டை போடுவான்னு சொல்லி பயந்துட்டு நான் அவன் வர்றதுக்கு முன்னால் நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன். நேற்றே கிளம்பி வந்துட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, காரணம் அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நேற்று கால் எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ வலியாக இருந்துச்சு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு இன்றைக்கு எனது கால் வலி குறைந்து விட்டது. இதிலிருந்து என்ன என்று சொன்னால், யார் பொது வாழ்க்கைக்கு அல்லது பொது நலத்துக்கு சேவை செய்ய வேண்டும், ஒரு சிறு பங்காவது ஆற்ற வேண்டும் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை தருவான் என்பதை நான் இன்றைக்கு உணர்கிறேன். நான் இந்த மேடையில் அமர்ந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன்னு சொன்னேன். ஏன் தெரியுங்களா, சாதாரண ஆளே சேர் கிடச்சா விடமாட்டான் நம்மால். இங்கே ஒருத்தர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கோயம்புத்தூரில், திருச்சியில், சென்னையில் மிக மிக பின்தங்கிய பகுதியாக இருக்கிற அதுனா அம்மாப்பட்டினத்தில் தொடர்ந்து கல்வி நிறுவனம் நடத்துவது மட்டுமல்ல, கல்விக்கான விழிப்புணர்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற சலீம் அவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்து விட்டு கீழேயே நின்று கொண்டிருந்தார். நான் இப்போதும் சொல்கிறேன், மேடையில் நான் பேசுவதற்கு முன்னால் அவர் அமராவிட்டால் நான் பேசாமலேயே இறங்கி போய்விடுவேன் என்று நான் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டியாகவும் சலீம் இருக்கிறார். இந்த சமுதாயத்தின் சொத்து அவர். இந்த சமுதாயம் அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாராது வந்த மாமணி போல் இந்த சமுதாயத்துக்கு சலீம் அவர்கள் கிடைத்திருக்கிறார். நான் அவரை சந்திப்பதற்கு முன்னாலேயே நான் அவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன்.
அவர் மீது பிரமிப்பும், அவர் மீது மதிப்பும், அவர் மீது மரியாதையும் மட்டுமல்ல, இறைவன் அவருக்கு முழுமையான வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் தர வேண்டும் என்று நான் எப்போதும் துவா செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவருக்காக துவா செய்யுங்கள். இந்த அவருடைய நோக்கம் முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம். அதற்காக உதவிகளையும் செய்வோம். அவர் கேட்டார் இல்லைங்களா, அதற்கான உதவிகளையும் நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்வோம். இங்கே பட்டம் பெற்று இருக்கிறார்கள், ஹஜரத் அவர்கள் இருக்கிறார். அவரோடு எனக்கு நம்ம காஜாமீதீன் ஹஜரத் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவர் நான் பேச வரப்போ சொன்ன, ஹஜரத் கோயம்புத்தூர் மாதிரி இங்கே ஆயிராதுங்க ஹஜரத்னு. ஏன்னா ஒரு அமைச்சரும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி, எல்லாம் பேசி அமைச்சர் பேசி முடிச்சதுக்கப்புறம் இறங்கி போயிட்டாங்க. அப்புறம் ஹஜரத்தை பேச சொன்னார். அவர் சொன்னார், சிறப்புரை பேசுவதில் இது பெரிய சிக்கல் இருக்கிறது, அந்த மாதிரி சிக்கல் இங்கே வந்துடாது. காரணம், இங்கே நீங்கள் தான் பேருரை ஆற்ற இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அது ஒரு விஷயங்கள் 4 விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு உங்களிடம் சொல்லிக்கொள்வதெல்லாம் கல்வி மட்டும்தான் வெற்றியை தரும், கல்வி மட்டும்தான் மரியாதையை தரும், கல்வி மட்டும்தான் தன்மானத்தை தரும். நான் பெண்களிடம் சொல்லிக்கொள்வதெல்லாம் கட்டிய கணவன் உங்களை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் படிக்க வேண்டும். பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். இதற்கு ஆண்கள் பகுதியில் இருந்து கைதட்டல் வருகிறது என்று சொல்லுவதே மிகுந்த வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், மனைவியோடு பேசுகிற போது வேண்டுமானால் மனைவி பேசுவது ஏதோ தவறாக கூட தெரியும். ஆனால் மனைவி பேசுகிற போது தன் தாயையும் மகளையும் நினைத்துக் கொள்ளுகிறவன் மனைவி பேசுவதில் எவ்வளவு நியாயம் இருக்கும் என்பதை நான். எனவே இன்றைக்கு நீங்கள் கல்வி கற்று பட்டம் பெற்று இருக்கிறீர்கள். இது ஒரு சான்றிதழ் அல்ல. வழக்கமாக கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படுவது போல் இது ஒரு வேலைக்கு போகிற சான்று அல்ல. சட்டம், கல்வி, நீதித்துறைகள், ஒரு மதரசாவில் 7 ஆண்டுகள் முடித்தவர்கள் அடுத்து எந்த பள்ளிவாசலில் இமாமத் செய்வதற்கு வேலை கிடைக்கும் என்றுதான் பொதுவாக தேடுவார்கள். இங்கே மட்டும்தான் 7 ஆண்டுகள் படித்து முடித்தவர்கள் பாண்டிச்சேரி சட்டக்கல்லூரியில் மாணவர்களாக இருக்கிறார்கள், எஸ்ஆர்எம் சட்டக்கல்லூரியில் மாணவர்களாக இருக்கிறார்கள், செட்டிநாடு சட்டக்கல்லூரியில் மாணவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் ஹஜரத் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இந்தியாவில் எத்தகைய சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். எதை பற்றிய அச்சமும் தேவையில்லை, கல்வியும் சுயமரியாதை உணர்வும் நமக்கு இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும். எனவே இவர்கள் சட்டம் படித்திருக்கிறார்கள், அதிகமாக சட்டம் வேண்டும். ஒருத்தருக்கு இன்னைக்கு டாக்டர் பேசினார், ஆன்காலஜியில் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னார், டாக்டர் வேணும். டாக்டர் எப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வேணும் தெரியுங்களா? அம்மாவையோ அத்தாவையோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஐசியூ யூனிட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறப்போ அவருக்கு டாக்டரா, நர்ஸா, கமௌண்டரா, அட்டண்டரா, ஸ்டூடெண்டா யாராக இருந்தாலும் வெளியே வருகிறவர்கள் இறைவனின் தூதர்களாக நமக்கு தெரிவார். கண்ணு முடிக்காமல் அம்மா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில், வெளியே வந்து சொல்கிறவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்தால் சரிபார்த்து கொள்வதற்காவது, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவதற்காவது கார்ப்பரேட் யுகத்தில் நமது குடும்பத்திலும் ஒரு டாக்டர்கள் வர வேண்டும். அதே போல இன்றைக்கு சொன்னார் இல்லைங்களா, வடநாட்டில் முஸ்லீம்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்று சொன்னார்களே, நமது குடும்பத்தில் வழக்கறிஞர்கள் வர வேண்டும். வழக்கறிஞர்களாக வருகிறவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு. இன்றைக்கு பட்டம் பெற்று நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இருந்தாலும் கூட உங்கள் மத்தியில் நான் சொல்வதெல்லாம் இறைவன் அவர்கள் பேசுகிற போது அஜர் சொன்னார்கள், திருக்குரான் இக்ரகு படிப்பீராக என்று தொடங்கியது என்று. படிப்பீராக என்று தொடங்கியது, எடுத்ததும் வணக்கத்தை சொல்லவில்லை. காரணம், படித்தால் அறிவு வந்தால், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வந்தால் எல்லாம் நம்மை வந்து சேரும். ஆயுதம் எடு என்று இறைவன் சொல்லவில்லை, படி என்று தான் சொல்லுகிறான். படிப்பை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை என்பதால் தான் இறைவன் படிக்க சொல்லுகிறான். நம்பிக்கைகளை அவர்களுடைய ஒப்படைக்க அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். சட்டம் கையில் இருந்தால்
சட்டம் படித்தவர்களுக்கு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பாக, கல்வி கற்ற எல்லோரும் அறிவு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதாவது நான் நீதிபதியாக பணியாற்றி அனுபவத்தில் சொல்கிறேன், அன்பு இல்லாத நீதி அரக்கத்தனமானது, நீதி இல்லாத அன்பு போலித்தனமானது என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவன் நான் திருப்பூர் மாவட்ட நீதிபதியாக இருந்தபோது 11 வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்வதற்கு அந்த மாவட்டத்தில் முறையாக தூக்கு தண்டனை வழங்கினேன். தூக்கு தண்டனை வழங்குகிற போது முன்னால் இருந்த ஒரு 5 பேர் நின்றிருந்தார்கள். 6 பேர் அவர்களிடம் முதலாவது எதிரியை அழைத்து, உங்களுக்கு நீங்கள் அதை கவனிக்கணும், கோர்ட்டுக்கு யாராவது போயிருக்கீங்களா தெரியல, போகாமல் இருக்கட்டும், எங்கள் அம்மா 5 நேரம் தொழுதுட்டு சஜிதாலேயே அதிகமாக துவா செய்வாங்க, அழுதுட்டு. அப்புறம் என்னம்மா கேட்குற அப்படின்னு, கச்சேரிக்கு போகாமல் இந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றட்டும். கிராமத்தில் அது உண்டு, கோர்ட்டுக்கு போகாமல், கோர்ட்டு படி ஏறாமல் கச்சேரின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நான் லா காலேஜ் சேர்ந்தேன். அம்மா அப்படின்னு, இல்லைப்பானே படிமகனே அப்படின்னாங்க. படித்தேன். அப்புறம் நீதிபதியாக செலக்ட் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா அல்லாஹ் உன் துவாவை கபூல் செய்யலம்மான்னு. ஏன்டா பாவி இப்படி சொல்கிறேன் நாங்கள், அவங்க எழுத படிக்க தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. ஏன்டா பாவி இப்படி சொல்கிறேன் நாங்கள், நீ கச்சேரிக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி அல்லாட்ட 5 நேரம் துவா செஞ்சம்மா, நான் டெய்லி கோர்ட்டுக்கு போனால் தான் எனக்கு இனிமேல் சம்பளம். வக்கீலாக இருந்தால் கூட ஒன்றா போகலாம், ஒன்றா போகாமல் இருக்கலாம், நான் ஜட்ஜு டெய்லி போயாகணும். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஜட்ஜுன்னு கூட சொல்ல தெரியாது, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜட்ஜின்னு தான் சொல்லுவாங்க, ஜட்ஜுன்னு சொல்ல தெரியாது. ஜட்ஜாக கோர்ட்டுக்கு போகிறது தப்பு இல்லை, கேஸுக்கு தான் போகக்கூடாது. அப்போது நான் அப்படி போய் ஒரு தண்டனை வழங்குகிற இடத்துக்கு உயர்ந்து தூக்கு தண்டனை கொடுக்குறப்போ நான் 5 பேர்த்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன், தம்பி உங்களுக்கு கோர்ட்டில் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுங்கள்ல, கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா தான் தெரியும் கஷ்டம், யாரும் மதிக்க மாட்டேன். யோ அங்கே இல்லையாம்மா, யோ இங்கே இல்லையா அப்படிம்பாங்க. நான் என்னுடைய நீதிமன்றங்களில் கோர்ட்டில் ஒன்று பார்த்துருக்கீங்களா, துண்டு போட்டு வர்றவன் இடுப்பில் கட்டிக்குவாங்க, துண்டை இடுப்பில் கட்டிக்குவாங்க. சாட்சி சொல்ல வருபவனை கூட, சாட்சி கூண்டில் ஏறினால் கூட வக்கீல் சொல்லுவார், யோ துண்டை கழட்டியா முதல்ல. கிராமத்தில் நம்ம இருக்கிற துண்டு போட்டிருப்பாங்க, துண்டை கழட்டியா. நான் நீதிபதியாக இருந்த நீதிமன்றத்தில் எதிரியை கூட, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவர்களை கூட, அல்லது சிவில் வழக்குகளுக்கு நிற்பவர்களை கூட நான் இடுப்பில் கட்டியிருந்தால் அல்லது துண்டை கையில் வைத்திருந்தால் நான் சொல்லுவேன், முதலில் உங்கள் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொள்ளுங்கள். நீதிமன்றத்தில் இங்கே வழக்குக்காக நிற்பதற்கும் நீ துண்டை இடுப்பில் கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இடுப்பில் கட்டுகிற துண்டை தோளில் போட வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் நடந்தது. எனவே நீ போட்டுக்கொள். ஒரு மூத்த வழக்கறிஞர் ஊரை சொல்லவில்லை, ஒரு வழக்கறிஞர் சொன்னார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வழக்கறிஞர் சொன்னார், ஐயா கோர்ட்டு பயம் போயிருங்க ஐயா, நீங்கள் இப்படி பண்ணா கோர்ட்டு பயம் போயிடும், துண்டை தோளில் கட்டினா தாங்கய்யா பயம் இருக்கும், நீங்கள் தோளில் போட சொன்னீங்கன்னா கோர்ட்டுக்கு எப்படியா பயம் இருக்கும். நான் சொன்னேன், ராபியத்துல் பஷரியா என்கிற ஒரு சூஃபியை பற்றி கொஞ்சம் படித்திருக்கிறேன், இறைவன் மீது கூட அன்பும் காதலும் இருக்க வேண்டுமே தவிர இறைவன் மீது கூட அச்சம் இருக்க தேவையில்லை என்று சொன்னவர் ராபியத்துல் பஷரியா என்பதை நான் படித்திருக்கிறேன். அவன் நீதிமன்றத்துக்கு மரியாதை இருந்தால் போதும், பயம் இருக்க தேவையில்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் தண்டனை வழங்குகிற போது, தம்பி உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தப்புக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன், கடைசியாக அது ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் 2 பேர்த்துக்கு சொல்லிட்டு, 6வது எதிரி பெண், அவர் தடயத்தை அளித்தார்னு குற்றச்சாட்டு, அந்த கொலை செஞ்ச பிளட் ஸ்டெயின் இரத்தக்கரையை இந்த பெண் கழுவி விட்டிருக்கிறார். எனவே அவருக்கு குற்றத்தின் தண்டனை அளவு தர வேண்டும், குற்றத்தின் அந்த மறைத்தவர்களுக்கு என்று போட்டிருந்தார்கள். நான் தீர்ப்பில் எழுதினேன், இந்திய சமூக மரபில் ஒரு கணவன் கழுவு சொன்னால் அந்த தரையை கழுவாமல் இருந்தால் அடுத்த நாள் மனைவியாக இருக்க முடியாது. எனவே அவர் அந்த குற்ற எண்ணத்தோடு செய்தார் என்று நான் கருதவில்லை என்று சொல்லி A6 6வது எதிரியை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து ஆயுள் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி பேனா நிப்பை உடைத்து வைத்ததற்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். நீதிபதிகள் பேட்டி கொடுக்கக்கூடாது என்று சொன்னேன்.
இல்லைங்கய்யா, ஒரே கேள்வி, அது பத்திரிக்கையில் பிரசுரிக்க மாட்டோம். ஒரே கேள்வி, வாங்க எல்லாம் உள்ள சேம்பருக்கு தனி அறைக்கு வந்தாங்க. தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கிற அளவு நீங்கள் அவர்கள் மீது கோபமாக, நான் சொன்னையோ எனக்கெனே அவங்க மீது கோபம் இருக்குது, கேஸுக்கு தண்டனை கொடுத்தேன், அதானே கேஸுக்கு தண்டனை கொடுத்தேன், எனக்கு அவங்க மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், சரி அப்படியே வச்சுக்கலாம், தூக்கு தண்டனை கொடுப்பது அளவு முடித்துவிட்டு நீங்கள் தம்பி உங்களுக்கு வயதான ஒருவரை ஐயா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். நான் ஒன்றை சொல்கிறேன், தாவா என்று சொல்லுவது போய் ரோட்டில் நின்று நோட்டீஸ் கொடுப்பது அல்ல. தாவா என்று சொல்லுவது அச்சப்படுத்துகிற வகையில் பயம் காட்டுவதல்ல. நீங்கள் எப்படி சமூகத்தில் நடந்து கொள்கிறீர்களோ அவர்கள்தான் அந்த வழிகாட்டுவது தான் தாவா. நம்மை பார்த்துத்தான் அவர்கள் இஸ்லாம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அப்போது அவர்களிடம் சொன்னேன், நான் நீதிபதியாக தூக்கு தண்டனை வழங்குகிற அதிகாரம் வழங்கப்பட்ட நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் செய்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற குற்றத்திற்கு தண்டனை வழங்கும் அதிகாரம்தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர தனி மனிதனை மரியாதை இல்லாமல் பேசுவதற்கான உரிமை எனக்கு வழங்கப்படவில்லை என்று நான் சொன்னேன். அதான் உண்மை. எனவே நாம் தண்டனை வழங்குகிற போது கூட நமக்கு அந்த உணர்வு நமக்கு இருந்தாக வேண்டும். இன்றைக்கு சச்சார் கமிட்டியுடைய அறிக்கையை எனக்கு தெரிந்து இவ்வளவு முஸ்லிம் அமைப்புகள் இருந்தாலும் தலைவர்கள் இருந்தாலும் சிஎம்என் சலீம் அவர்களைப் போல அவருடைய சகல நேரத்தில் அவருடைய தொலைக்காட்சியில் பேசுகிற போதிருந்து, நான் நீதிபதியாக பதவியேற்கிற முன்னால் இருந்து நான் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சச்சார் கமிட்டியின் அறிக்கையை அவரை போல் சச்சார் கமிட்டியில் இருந்த உறுப்பினர்கள் கூட அவ்வளவு படித்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு சிஎம்என் சலீம் அவர்கள் இந்த சமூகத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மாற்றம் வர வேண்டும் என்கிறார் அக்கறையோடு. 14 முதல் 20% அல்ல என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் 15 to 16% இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று அரசு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஆனால் +2 முடித்து கல்லூரிக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை 4.5% தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை. நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வதெல்லாம், நான் உலமாக்களும் ஜமாத்துல் உலமா தலைவர் இருக்கிறார், துணைத் தலைவர் இருக்கிறார், நம்ம கடலூர் மாவட்ட தலைவர், புதுவை மாநிலத்தின் ஜமாத்துல் உலமா தலைவர் இருக்கிறார். இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. காரணம், அமைப்பு நடத்துகிறவர்கள், அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் அவர்கள் நோக்கங்களுக்காக செய்யலாம். உண்மையான அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது. நான் ஒரே ஒரு நிகழ்வு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு. ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே எல்லா பகுதிகளிலிருந்து வந்திருப்பீர்கள், கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாத காலத்திற்கு நாம் உழைப்பை போட வேண்டும். முதலில் இடத்தை தீர்மானிக்க வேண்டும், அதற்கு பிறகு அழைப்பாளரை அழைக்க வேண்டும், அறிவிப்பு நோட்டீஸ் அல்லது விளம்பர பதாகை அச்சிட வேண்டும், இடம் வேணும், ஏசி ஹால் வேணும், டீ பிஸ்கெட் கொடுக்கணும். இங்கே ஒரு பெரிய சந்தோஷம், சலீம் சார்ட்ட மீட்டிங் நடக்கிறப்போ உங்க யாருக்கு பிஸ்கெட் டீ கொடுக்கல, டீ போட லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்லது. காரணம் என்ன தெரியுங்களா? நான் எல்லா இடத்திலும் சொல்வதுண்டு. என்னை குவைத்து கூப்பிட்டுருந்தாங்க, அவர் பேர் கூட இருக்கு, அவர் வரல, ஹைதர் கூப்பிட்டுருந்தாங்க. பேச போய் நிற்கிற கசகசன்னு சத்தம், ஒரு பெரிய சந்தோஷம். உங்க எல்லோருக்கும் கைதட்ட சொன்னார்கள். இதற்காகவும் கைதட்டலாம். பெண்கள் அதிகமாக கூட்டம் இருந்தும் அமைதியாக கேட்பது இந்த கூட்டத்தில் மட்டும்தான் நான் பார்த்தேன். கூட்டம் அதிகமாக இருக்கிறது பெருசு இல்லை, அவங்க தனியாக பேசிட்டு இருக்கக்கூடாது. காரணம், நம்ம பெண்களுக்கு நிகழ்ச்சிக்கு வர்றது இது ஒரு காரணமாக தனது தோழர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிற இடத்தில் இங்கே மட்டும்தான் அமைதியாக இருப்பதை கேட்பதை நான் பார்க்கிறேன். எனவே அப்படி கூட்டத்தில் எல்லாம் சேர்த்துனா 200 பேர் வந்தால் பெரிய வெற்றி. ஆனால் இறைவன் நமக்கு தந்த அற்புதமான ஒரு வழி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏசி போட வேண்டாம், சேர் போட வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கூடுகிற கூட்டம் நமக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. 1000 குறைந்தது 100 200 இருந்து 1000 வரையில் 2000 வரையில் முன்னால் வருவர்கள். முன்னால் வேணா யாராவது ஜமாத்தில் முத்தவள்ளி வேணா லேட்டாக தோளை தாண்டி வரலாம்.
கரெக்டுங்களா? அது சில அஜர்த்துகள் சொல்லிடுறாங்க, தோலை தாண்டி வராதீங்க, அது தப்புன்னு சொல்கிறார். ஆனால் கேட்டுக்கிட்டே நம்மால் போவார். ஏன்னா அவர் ஜமாத்து நிர்வாகி, அவர் எக்ஸம்ஷனு, அதை விட்டுறலாம். அவங்கள 1-2 பேர்த்த விட்டுறலாம் இல்லைங்களா, அஜரத்தை விட்டுறலாம். அதை தாண்டி முன்னால் வந்தால் முன்னால், பின்னால் வந்தால் பின்னால், லேட்டாக வந்தால் அதுக்கும் பின்னால். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பள்ளிவாசல் நாங்கள் போனால் தரையே இல்லை, வெளியே ரோட்டில் நின்று தொழுகிறோம், வெயிலில் நின்று தொழுகிறோம். இவ்வளவு பேர் கூடுகிற கூட்டம் நமக்கு வாய்த்திருக்கிறதே, இந்த ஜும்மா பயானில் கூடுகிற கூட்டத்தை இந்த சமூகம் சரியாக பயன்படுத்தவில்லை என்கிற வருத்தம் எனக்கு உண்டு, ஆதங்கம் எனக்கு உண்டு. நான் கோவையில் ஒரு ஜமாத்திடம் சொன்னேன், ஒரு இமாமிடம் நீங்கள் இதை சொல்லலாமே என்ற போது, ஜமாத் முத்தவள்ளி தலைவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்றேன். தலைவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க இதுக்கு என்னங்க 2 நிமிடம் கல்வி வேலை வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன போது அவர் ஜமாத் தலைவர் சொன்னார், நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, துணிஞ்சு சொல்லுங்க. நான் உலமாக்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு ஜமாத் உலமாவையே நான் ஒரு சங்கம், நீங்கள் உங்களுடைய சங்கத்துக்கு ஒரு வழக்கறிஞர் ஆலோசகர் இருக்க வேண்டும். இருக்காங்க. ஒரு பள்ளிவாசல் வந்து இமாம நிறுத்தினா அடுத்து அந்த பள்ளிவாசலுக்கு யாரும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லணும். கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடணும். ஒருத்தரை வேலையை விட்டு நிறுத்தணும்னு சொன்னா 3 மாசம் சம்பளத்தை கொடுக்கணும். 3 மாசம் கரெக்ட் தானே சார்? அவர் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காரு, லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. 3 மாசம் முன்னால நோட்டீஸ் நிறுத்தணும்னு சொன்னா 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டு உங்களை 3 மாசம், எதுக்கு அந்த 3 மாசம்? ஃபார் லிவ்லிஹுட். அந்த 3 மாசத்துக்குள் நீங்கள் வேலை தேடுவதற்கு கொடுக்கணும். அந்த உரிமைகளை கேட்பவர்களாகவும் இமாம்கள் வருவார்கள். அவங்க ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எப்படியோ போகட்டும், நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்துடுங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக வாங்க. காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த தலைவர் என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன். தலைவர் சொன்னார், என்ன நீங்கள் ரொம்ப உலக ஆசையில் மூழ்கிட்டீங்க அப்படின்னாரு என்கிட்ட. பாவி அஸ்தோஃபிருல்லா, நான் எங்கேயா அப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டப்போ, நான் என்ன சார், ஐம் சாரி, நான் அப்படி ஏதாவது செய்கிறது எனக்கு யாராவது சொன்னாங்களா? நான் அப்படி இல்லை, நான் நினச்சிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் திருத்திக்கிறேன். இல்லை இல்லை, பள்ளிவாசல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வச்சுருக்கமே தவிர வேலை வாய்ப்புக்கெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொன்னேன், அஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும், எப்போ சாபிங்கன்னு கேட்டேன். சிரிக்கிறதுக்கு இல்லை, சொர்க்கத்துக்கு போகணுமில்ல, என்ன இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன, பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒவ்வொரு ஜும்மாவிலும் பிச்சை கேட்கிற கூட்டத்தை நாம் கேட்கிறோமே. பள்ளிவாசல் முடிந்து சுன்னத் தொழுது துவா கேட்பதற்குள் கால் உடைந்து விட்டது, கை உடைந்து விட்டது. கல்யாணத்துக்கு என் குமருக்காக கல்யாணம் செய்வதற்கு கையேந்து நிற்கிறேன், உதவுங்கள் என்று சொல்லி பிச்சைக்கார சத்தம் வருகிறதே. நீங்களும் இமாம்கள் சொல்லுகிறீர்களே, இவர் கால் ஒடிந்து வந்திருக்கிறார், ஹார்ட் சர்ஜரிக்கு வந்திருக்கிறார், கல்யாணத்துக்கு உதவி கேட்டு வந்திருக்கிறார், கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு நேரம் இருக்கிற உங்களுக்கு ஏன் 2 நிமிடம் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு இல்லை என்கிற வருத்தத்தை நான் பதிவு செய்தேன். இங்கே ஜமாத்துல் உலமா தலைவர் இருப்பதால் பணிவோடு இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இதை செய்யுங்க. காரணம், இந்த சமூகம் மிக 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 பின்தங்கி இருக்கிறது. பள்ளிக்கு போவதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்குறான். ஸ்கூலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்குமா? சந்தேகம். புக்கு வாங்கி தர்றது யார்? எல்லாம் இப்போ இலவசமாக அரசு தருது. இருந்தாலும் என்னென்ன உரிமைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுவதற்கு கூட நமக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோம். சிறுபான்மை நலத்துறை என்னென்ன தருகிறது, இவற்றையெல்லாம் நான் தலைவர்களிடம் சொல்லிக் கொள்வது, ஜமாத்துல் உலமா தலைவர்களிடம் சொல்லிக் கொள்வது, அனைத்தையும் ஒரு செட்டு நான் வாங்கி தரேன். உங்களுடைய எல்லா ஜமாத்துல் உலமாவில் அங்கம் வகிக்கிற இமாம்களுக்கு அதை கொடுங்க. 1 நிமிடமாவது சொல்லுங்க, 1 நிமிடம். காரணம், என்னென்ன இருக்குன்னு தெரியட்டும். கல்வி ஏழைகளுக்கு கிடைக்காத கனவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. படிக்கிறோம், நிறைய பேர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் யார்கிட்ட சொன்னேன், இப்பெல்லாம் அப்படி இல்லையே, நிறைய டாக்டர், நிறைய இன்ஜினியர், நிறைய வக்கீல் இருக்காங்களே. எங்க இருப்பதில் 4% கூட முஸ்லிம்கள் படிப்பதில்லை. வேலை வாய்ப்பு படித்தா தானே வேலை வாய்ப்புக்கு போவோம், அது இல்லை.
அப்போ ஒரு ஏழை குழந்தையை பள்ளியை விட்டு நின்றால், ஒரு ஏழை குழந்தை பள்ளியை விட்டு நின்றால் அதற்கு யார் காரணம்? பெற்றோரா அல்லது இந்த சமூகமா அல்லது ஜமாத்தா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கல்வியை கடமையாக்கிய மார்க்கம் இஸ்லாம். எதுவரை ஒரு சஹாபியிடம் கேட்கிறார்கள், எதுவரை படிக்க வேண்டும் என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், மரணம் வரையும் வேணும் படி, சாகுற வரைக்கும் படி. ஏனென்றால் கல்வி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயமாக்கி இருக்கிறது இஸ்லாம். ஒரு 10 நாள் படிக்காமல் நீ இறந்து விட்டால் 10 நாள் பெற வேண்டிய அறிவை பெறாமல் போன குற்றத்துக்கு நீ உள்ளாகிறாய். எனவே மரணம் அடையும் தருவாய் வரை படி என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்ப இந்திய அளவில் கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் கல்வி கொடுத்தால், இங்கே படித்திருக்கிறார்களே, ஒரு 7 ஆண்டுகள் படித்து முடித்து 30 பேருக்கு மேல் இங்கே பட்டம் வாங்குகிறார்களே, அவர்கள் பயனடைகிறார்கள். அவர்களை சார்ந்து அந்த குடும்பம் பயனடைகிறது. அவர்கள் வழிகாட்டுவதன் மூலம் இந்த சமூகம் பயனடைகிறது. இப்போ ஒருத்தர் கல்வி கற்றால் அவர் பயனடைகிறார் ஃபர்ஸ்ட், அடுத்து அவருடைய குடும்பம் பயனடைகிறது, அடுத்து அவர் யாருக்காவது வழிகாட்ட முடியும். எனவே நாம் ஜமாத் என்று சொல்வது நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நிக்கா பண்ணி வைக்கிறது. கரெக்டுங்களா? கபுளுங்களா? கபுளு கபுளு அப்படின்னு ஒன்று. அடுத்தது ஒன்று. அப்புறம் எனக்கு என்ன, அப்புறம் என்ன செய்வாங்க? அடுத்து என்னங்க? நோம்பு கஞ்சி காய்ச்சல். நோம்பு கஞ்சி நான் ஒரு இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சு இல்லைங்க. பிஜே முத வந்தப்போ கோயம்புத்தூரில் அவங்க பள்ளிவாசலில் கஞ்சி கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவான், வீட்டில் நோம்பு தோணுட்டு ஏன்டான்னு கேட்பேன். பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சறது மக்ரூஹ், ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. வீட்டில் தொழுதுட்டு வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டு வாங்க, பையன்களுக்கு தான் சொன்னாங்க. இப்போ அங்கேயும் கஞ்சி காய்ச்சறாங்க. நான் அஜரத்திட்ட கேட்டேன், அஜரத் ஒரு 15,000 தொழுகை நடத்துகிற இடம் இருக்குமான்னு. 15,000 இல்லை, தனியார் தொழுகை அது மேலேயே வருங்க. 8,000 பள்ளிவாசல்கள், 10,000 பள்ளிவாசல்கள் இருக்கு. 10,000 பள்ளிவாசல்களில் கஞ்சி காய்ச்சறாங்க. நம்ம ஏழையா? 35,000 ரூபா காய்ச்சற இடமும் உண்டு. 25,000 ரூபா பெரிய குளத்தில் எங்கள் ஊரில் 25,000 ரூபா ஆகுது, 5,000 ரூபா ஆகுது. ஆவரேஜ் 10,000 ரூபா போட்டால் 10,000 பள்ளிவாசலுக்கு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளோ வாச்சுங்க? நான் மேத்ஸில் வீக்கு. இன்ட்டு 30 320 கோடி. நம்ம ஏழையா? இப்போ அதுலேயும் என்ன ஆகி போச்சுன்னா பிரியாணி. நான் கஞ்சிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அந்த இட்லி ஒன்று தெரியுங்களா, நோம்புல 5 கிலோ குறையணும். நான் போன வாரம் போய் பார்த்தேன், பிஎஸ்ஜியில் மெடிக்கல் செக் பண்ணேன். சார் கொஞ்சம் உடம்பு குறையும், நோம்பு வருதுங்க. உண்மையிலே குறைச்சிடுவீங்களா? எனக்கு 5 கிலோ குறையும். டாக்டர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் நோம்புல 7 கிலோ கூடிருங்கிறாங்க. இன்றைக்கி நான் வருத்தத்தில் சொல்கிறேங்க. நான் முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்தில். அப்புறம் ஏன்னா சலீம் என்ன ஒரு விறங்கியோ போகிறாரு நினைக்கலாம். காரணம், எனக்கு இவ்வளவு உலமாக்கள் கிடைக்கிறாங்க, இவங்கள்ட்ட சொன்னா தானே சமூகத்துக்கு போய் சேரும். கரெக்டாக இதை நான் விட முடியாது, போகணும்ல. இன்னைக்கு கஞ்சி பேரிச்சம்பழம், அப்புறம் அது என்னன்னா ஒரு நோம்பாளிக்கு கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். சாப்பிடாதான்னு கொடுக்குறா பாவிகளா. அதுக்குன்னு 10 வடையா ஒரு நோன்பு திறக்கிற சட்டியில். இப்போ என்ன போச்சு தெரியுங்களா? கஞ்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இப்போ என்ன? சகர் பிரியாணி. நம்பால் தொழுதுட்டு போன வருஷம் பொய் சொல்லலை. இந்த சபையில் ஜமாத்துல் உலமா ஆளுங்கள் இருக்க சபையில் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து 3-4 பேர் சென்னையில் நண்பர்களின் மகன்கள் ஆக்சிடென்ட் செத்தே போனார்கள், இறந்தே போனார்கள். பைக் ஆக்சிடென்ட், நைட்டு விடிய என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அந்த பள்ளிவாசலில் சகருக்கு பிரியாணி, இந்த பள்ளிவாசலில் மீன்சோறு மீன் குழம்பு, அந்த பள்ளிவாசல் அதில் மட்டும் நம்மளால விரல ஆட்டுறதா நீட்டுறதாலாம் பார்க்கறது கிடையாது. தொப்பி போடலாமா போடக்கூடாதாங்கிறதுல அதில் கிடையாது. அந்த பள்ளிவாசலில் பிரியாணி, இந்த பள்ளிவாசலில் குஸ்கா. ஒரு காலத்தில் நான் சிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன், பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். நோன்பு காலத்தில் ஹோம் ஒர்க் பண்ணாட்டி கூட வாதியார் திட்ட மாட்டார். அவன் நோன்பு வச்சிருக்கிறான், உட்காந்துக்கப்பா. இன்னைக்கு எதுவுமே சொல்கிறாங்க, ஏன்னா இந்த தீனி திங்கிறீங்கிறாங்க. காரணம் இஃப்தார் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முக்கில் ஒரு இஃப்தார்,
இந்த முக்கில் ஒரு இஃப்தார், இந்த முக்கில் ஒரு இஃப்தார் செய்ய வேண்டான்னு சொல்லலை. அந்த பணத்தில் பாதியாவது ஏழைகள் படிப்பதற்கு செலவு செய்யுங்கள் என்றுதான் நான் மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்ளும். மன்றாடி நீங்கள் என்னடா இந்த ஆள் சாப்பாடு போட வேண்டாம்னு சொல்கிறாரு. ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டி தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னப்போ பள்ளிவாசலே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சொல்லியிருப்பார். இப்போ நான் வந்து ஈராக்கு போனேன். நான் போனதே இமாம் ரூமி அவர்களுடைய கபரை ஜியாரத் பண்ணணுன்னு போனேன். கோனியாக்கு போய் பார்த்தேன். அப்போ இஸ்தான்புல்ல பார்த்தா மிகப்பெரிய பள்ளிவாசல் இப்படி ஒன்று இருக்குது. இறங்கி வெளியே வந்தால் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, இப்படி திரும்பினா இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. எல்லாமே லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. எல்லாம் 1700 1600களில் ஒட்டோமா பேரரசு கட்டப்பட்ட பள்ளிவாசல். எதுக்குடா ஒரே இடத்துல சுற்றி சுற்றி கட்டியிருக்காங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. இது வாப்பா கட்டினது, இது மகன் கட்டினது, இவர் பேரன் கட்டினது. எதுக்கு? எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் மாளிகை வேணுங்கிறதுக்காக. பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே கட்ட வேண்டியது தானே. சொல்லுகிற உபதேசங்களை நாம் தவறாக புரிந்து கொண்டு நாம் எப்படி ஆகிவிட்டோம் என்று சொன்னால், நீங்கள் அழகாக சொன்னார்களே, கடைசி வரையில் படியுங்கள், கடைசி வரை நிறுத்தி விடாதீர்கள்னு சொன்னார். ஒருத்தர் அஜரத்து பேசுகிறப்போ தனக்கு தெரியுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். தெரியுங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சோ கற்றுக்கொள்வதில் நாம் எனக்கு தெரியும் என்றால் முட்டாளாக தொடங்குகிறோம் அர்த்தம். தெரியாது என்று சொல்லுகிற ஜென் பௌத்தத்தில், பௌத்த மதத்திலே ஒன்றை சொல்லுவார்கள். பௌத்தத்தில் ஒரு சீடர் போகிறார், புதிதாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போகிற போதே ஆசிரியரை போகிற போது அப்படியே போகிறார். அவர் நம்ம அஜரத் மாதிரி பார்க்குறார். இவன் சரியில்லையே வந்தவன், சரி உட்கார். காரணம் என்னென்னா தெரியலங்கிறது தான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் ஒன்றை விட பெரிய கேள்வி வைப்பான் தெரியுங்களா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. காலேஜில் போய் கேட்போம் பார்த்தீங்களா. அவன் கேள்வி வைக்க 2 ரகம். தெரிஞ்சுக்கிறது கேள்வி வைக்கிறது ஒன்று, எனக்கு தெரியும்னு காட்டுறது கேள்வி வைக்கிறது ஒன்று. அல்லது நமக்கு பேச வந்தவனுக்கு தெரியாதுன்னு காட்டுறது கேள்வி வைக்கிறவன் ஒருத்தன். கரெக்டாக இவர் போகிறார். அவர் தேநீரை, பௌத்தம் வந்து தேநீர் கூட தான் இருக்கும். அவர் டீ குடிப்பதே வழிபாடுன்னு சொன்னவன் மார்க்கம் அது. அவங்க டீ ஊற்றிட்டே இருக்கிறாரு, கோப்பை நிறைஞ்சு வலியுது. அவர் உஸ்தாது ஊற்றிக்கிட்டே இருக்கார். இவர் ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, சார் கோப்பை நிறைஞ்சிருச்சு, இங்கே பிரச்சனையே அதுதான், நீ போயிட்டு வாங்க. கோப்பை நிறைஞ்சிருச்சு நினப்பில் வந்தால் எங்கே ஊற்றுறது மேலே, அதனால் நீ போயிட்டு வா. நம்ம என்ன நினச்சிக்கணும், அற்புதமான வழியை நமக்கு கிடைத்து நாம் சடங்காகவே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு சம்பவம் தான். ஒரு பௌத்த துறவி இருந்தார். அவர் உட்கார்ந்த போது அவர் ஒரு பூனை வளர்த்தார். அங்கும் இங்கும் பூனை ஓடியது. இங்கே இருந்து தியானத்தை இடையூறு செய்யும் என்று சொல்லி பூனையை பிடிச்சி கட்டி வைங்கன்னு சொன்னார். கட்டி வச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து உட்கார்ந்தார். வலதுபுறம் பார்த்தார், பூனை கட்டி இருக்கிறதான்னு சீடன்ட்ட சொன்னார். கட்டி இருக்கீங்க சார், ரைட், தியானம் செய்யலாம். அடுத்த நாள் வந்தோன்னா பூனை அங்கே சத்தம் மூடாமல் இருந்து கொஞ்சம் பால் ஊற்றுனாங்க. பூனை அமைதியாக இருந்துச்சு. ஒரு 10-20 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த குரு வந்து உட்கார்ந்ததும் வலதுபுறம் பார்ப்பார், பூனை இருக்கிறது. அவர் ஏன் பூனையை பார்த்தாரு? பூனை கட்டலைன்னா ஓடி வந்துடும். அங்கே இங்கேன்னு சாடிச்சுன்னா நம்ம கவன சிதறல் வரும்னு பார்த்துட்டு அவர் போதனைகளை ஆரம்பித்தார், தியானத்தை ஆரம்பித்தார். அந்த அவர் செத்து போயிட்டார். ஒரு நாள் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் புது மடம் எப்பயுமே நடக்கும்ல. அடுத்து யார் தலைவர்? ஜமாத்து தலைவர் தேர்தலுக்கு எவ்வளோ பெரிய சண்டை வருது. அப்போது ஒரு மடத்துக்கு தலைவர், சொத்துள்ள மடத்துக்கு தலைவர்னு சொன்னால் அதான் எனக்கு பயம். சலீம் சார் பாட்டு கீழே நின்றுருக்காரு, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான் நாளைக்கு வர்றவன். நம்ம இதில் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையாளர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இவர் குரு போயிடுறாரு, கொஞ்ச நாளைக்கு யாரும் பண்ணலை. யார் அடுத்த குருங்கிறதுல சண்டை வருது. அந்த நேரத்தில் பூனைக்கு யாரும் பால் ஊற்றலை, பூனை ஓடி போயிடுச்சு. ஒரு 6-7 வருஷம் கழித்து புது குரு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த முன்னே வலது பக்கம் பார்க்குறாரு, பூனையை காணோம். அதை ஓடி போச்சே. அவர் சொல்கிறார், ஐயோ பூனை எங்கே? இல்லைங்க, எங்கே போச்சு இல்லை. அப்புறம் எப்படி நம்ம தியானம் பண்ணுறது? பூனை இல்லாமல் தியானம் பண்ண முடியாது. அதனால ஒரு பூனையை பிடிச்சி கட்டி வைங்கன்னு. அது எதுக்கு பூனை ஃபஸ்ட்டு பிடிச்சி கட்டி வச்சது எதுக்கு? அது தாவி கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பதற்கு. இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சு? பூனை இல்லாட்டி நாம் தியானம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நாம் சடங்காக மாற்றிவிடக்கூடாது.
அதிகம் அதிகம் இயல்பாக மக்கள் மத்தியில் இயல்பாக இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சமூகத்தில் என்றைக்கு ஜமாத்துகள் அல்லது பள்ளிவாசல் கட்டடங்கள் என்பது ஜமாத் என்று சொல்வது கட்டடம் மட்டுமல்ல, நிர்வாகிகள் பெயிண்ட் அடிக்கும் வேலையும் 27ஆம் கிழமைக்கு லைட் போடுற வேலை மட்டுமல்ல. அந்த ஜமாத்தில் அந்த மொஹல்லாவில் யார் கல்வி கற்பதற்கு பணம் இல்லாமல் ஒருவருடைய இடையிலே நிற்றல் வருகிறதோ அதற்கு சமூகம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொன்னதை போலத்தான், திருடியவன் கையை வெட்டு, சோற்றுக்கில்லாமல் திருடினால் ஆட்சியாளனின் கையை வெட்டு என்று சொன்ன மார்க்கம் நமது மார்க்கம். எனவே நம்முடைய சமூகத்தில் எல்லாம் பெற்றவர்களாக, காரணம் ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக நாம் இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவது நமக்கானது அல்ல. வெற்றி பெற்றால் இந்த வெற்றி 10 பேருக்கு பயன்பட வேண்டும். எனவே ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வர்களாக அல்லது கல்வி நிறுவனம் நடத்துகிற பைத்துல் ஹிக்மாவை போன்ற நிறுவனங்களுக்கு உங்கள் பங்களிப்பை வழங்குபவர்களாக, உங்கள் பகுதியிலே உதவி செய்வர்களாக, பள்ளி விட்டு நின்றவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு அக்கறை எடுத்துக் கொள்வர்களாக, பள்ளிவாசல்களில் மாலை நேரங்களில் வீட்டில் நான் படிக்கிற வகையில் ஏற்கனவே நான் அவருடைய நிகழ்ச்சியில் சொன்னேன், மிகப்பெரிய அளவில் அது வைரலானது. நான் பேசியது படிப்பதற்கு இடமில்லாத வீடுகள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு பூட்டிக் கொள்ளுகிற அறை கூட இல்லாத ஒரு வீட்டில் தான் கல்லூரி முடிக்கிற வரை என் வீடு இருந்தது. அப்போ படிக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு காலையில் ஃபஜ்ர் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வருது, மதரசாவும் நடத்துங்க, ஒரு ஹோம்ஒர்க்கும் வந்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இஷா முடிந்து யாராவது ஒருவர், நீங்கள் தான் தர்ம பிரபுகள் இருக்கிறீர்களே உங்கள் ஊரில், அவர்கள் வந்து படிப்பதற்கு இடம் கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுங்க, 10 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போட்டோம். காரணம் வீடு எப்படி இருக்கிறது? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் கோட்டம்பேட்டில், 10 மணிக்கு என்ன எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பெயர் சொல்ல வேண்டாம், ஒரு டிசி சொன்னார், ஏன் அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிற? அவன் வீட்டில் 10க்கு 10 தான் வீடே இருக்கும், தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், அம்மா இருக்கும், தூங்குற நேரம் தான் வீட்டுக்கு போவான், உடியா வெளியே நிற்கிறவங்களாம் அடிக்காதன்னு சொன்னார். அவனுக்கு இருந்த தார்மீக பொறுப்போ நமக்கு வர வேண்டாமா? நாம் அவற்றுக்கு பயன்படுத்த வேண்டாமா? இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு, இத்தகைய நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற வேண்டும். சிஎம்என் சலீம் அவர்கள் இந்த நிறுவனம் மட்டுமல்ல, இதைவிட அற்புதமான நிறுவனங்களை அவர் தொடர்ந்து, நிறுவனங்களை மட்டுமல்ல, அவர் தொடங்க இருக்கிற கலை அறிவியல் கல்லூரியில் முதல் நாளில் இருந்து அரசு பணிகளுக்கு தேர்வு செய்வதற்குரிய பாடத்திட்டத்தோடு அவர் வகுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.